டிக்கெட் கொடுங்க. உங்க டிக்கெட். தம்பி உங்க டிக்கெட்டுங்க. இந்தாங்க அங்கிள். தேங்க்ஸ்ப்பா. ஹாப்பி பர்த்டே அங்கிள். தேங்க்ஸ்ப்பா. என் பர்த்டேன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? உங்க லைசென்ஸ்ல பார்த்தேன் அங்கிள். உன் பேர் என்னப்பா? ஆதி. ஆதி சாரி லேட் ஆயிடுச்சு. என்னடா லேட் ஆயிடுச்சுடா. சீக்கிரம். என்னடா பண்ற? மாப்பிள ஐரு வீட்டு புளியோதரைடா. வீட்டுக்குள்ள வரப்பு வாசனை தூக்கலா இருந்தது. தின்னு பையல வந்த வேலையை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வச்சுட்டு வாடா. என்ன மன்னிச்சுடாம்பாலே, என்ன மன்னிச்சுடு. லோகம் கெட்டு போயிடுதாம்பாலே, லோகம் கெட்டு போயிடுது. முன்னாடி எல்லாம் திருடனுங்க அவளா வந்து திருடிட்டு போவா. இப்போ தூங்கிட்டு இருந்தவாள தூங்கிட்டு வந்து திருட சொல்றாளே. இந்த பாவத்துக்கு நேக்க சம்பந்தம் இல்ல. என்ன மன்னிச்சுடாம்பாலே, விடுங்கடா, நானே திறக்கிறேன். அம்மாலே சத்த தள்ளுக்கடா. அம்மாலே என்ன மன்னிச்சுடு, என்ன விடுங்கடா. ஐயரே சாமி நகையில எங்க? எனக்கு தெரியாது. சொல்லிடுறேன். எல்லா நகையும் சாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணுங்க. நகையை மட்டும் நான் திருடிட்டு போறேன்னு நினைச்சேன். மொத்த நகையை அம்பாளுக்கு போட்டு மொத்தமா அம்பாலையே தூக்கிட்டு போறேலா. அம்பால உலகத்தையே காப்பாத்துறோம் நீ. இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் இல்லையா? அம்மிகளா சத்த இருங்கடா. யாரு இந்த பாவத்துக்கு நேக்க சம்மந்தம் இல்ல. என்ன மன்னிச்சிரு அம்பாலே, என்ன மன்னிச்சிரு. கேசவா நீயா? பெருமாளு நீயா? சீனு நீயாடா? ஆதி நீயுமாடா? என்ன ஏறு அப்படி பாக்குறீங்க? பார்க்காம என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு என் கேசவனுக்கு பிறந்த நாள்.
அதான் சரியா 12 மணிக்கு அவன் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக உங்களை தூக்கிட்டு வந்தோம். மக்கு மக்கு இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கேல, கொஞ்சமா மூளை வேண்டாமே? மணி என்ன இப்போ 12 ஆகுறது. அம்பாள் இப்போ டீப் ஸ்லீப்பிங்ல இருக்கிற டைம். அவளை இப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரிஞ்சி? அம்பாளுக்கு என்ன கண்ட நேரத்தில் தூக்க வேண்டிய கிடக்கு? நமக்கு சேவை செய்யறதை விட அவளை எழுப்பியாவது உங்களுக்கு அர்ச்சனையே பண்ணி விடுறேன். ஓம் நமோ நமச்சிவாய வரைஹோ. இந்தடா அதி. ஏன் பெருமாள் எப்பயுமே சிகரெட் குடிக்க மாட்டியா? இப்போ என்ன இது புது பழக்கம்? ஒரு பந்தயத்தில் தோத்துட்டேன், அதான் ஆதிக்கு சிகரெட் வாங்கி தர வேண்டியதாக போச்சுங்க. அண்ணா உங்களுக்கு லட்சுமி பில்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்னப்பா கேசவா, லட்சுமி மில்ஸில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்ன ஏதுன்னு படித்து பார்க்காமலே கிழிச்சு போட்டியாப்பா? எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குண்ணே. எப்போ எங்கள் 3 பேருக்கு ஒரே இடத்துல வேலை கிடைக்குதோ அன்றைக்கி தான் நான் வேலைக்கே போவேன். அப்படின்னா எப்பவுமே வேலைக்கு போக வேண்டியதில்லை. சார், நாங்கள் பழனியப்பா காலேஜ்லேருந்து வரோம். புகைப்பழக்கத்தை பற்றி ஸ்மோக் பண்ணுற எல்லார்கிட்டையும் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ நாளாக ஸ்மோக் பண்ணுறீங்க சார்? நான் ரொம்ப நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தால் பொண்டாட்டி பிள்ளையே அடிக்க விட மாட்டாங்க. வெளியில் வந்தானா எப்பயாவது ஒன்று அடிச்சுக்கிடுவேன், அவ்வளோதாம்மா. சார், நீங்கள் எப்போ இந்த சிகரெட் பிடிக்கிறீங்க? எங்கள் அப்பா எப்போ விட்டாரோ அப்போவே நான் ஆரம்பிச்சிட்டேன். சார், நீங்கள்? ஏக்கா எங்க அண்ணன் என்ன மாதிரி இருக்கும்போதே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மத்தவங்க ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்குள்ள எங்க அண்ணன் 2 சிகரெட் குடிச்சு முடிச்சிருவாரு. எப்பவுமே செயின் ஸ்மோக்கிங் தான். ஏய், நீங்கள் பிடிக்கிற ஒவ்வொரு சிகரெட்டும் உங்கள் வாழ்நாளில் 10 நிமிஷத்தை குறைக்குது. தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்கிறத நீங்கள் எல்லாம் இன்னிலேருந்து விட்டுருங்க. எங்கள் அம்மா சொல்லியே நான் கேட்கல, நீ சொல்லியா நான் கேட்க போகிறேன்? போமா போ. என்ன வேணும் உனக்கு? இவ்வளவு தைரியம் இருந்தால் கேசம் மேலே இடிச்சு நிற்க வருவேன். கை வச்சு தெரியுமா? மா
நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, தோசையை போட்டீங்க, போயிட்டே இருக்கீங்க. ஆதி கையில கட்டு போட்டிருக்கான், என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது என்ன புதுசா? அவன் யாரை அடிச்சுட்டு வந்தாலும் அடி வாங்கிட்டு வந்தாலும் அது உங்களுக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியாதாக்கும். என்னம்மா நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக போகிறீங்க. ஆதி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாமா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடிதடின்னு போய் இறங்கிடுறாமா. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேங்கிறாமா. உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பையன், அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? அடப்போட, ஒத்த பிள்ளைய பெற்றவங்க தான் வருத்தப்படணும். எனக்கு தான் 4 பிள்ளைங்க இருக்கிறீங்களே. ஏன் ஆதி இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? அம்மா, முட்டை தோசை மறந்துட்டீங்களாம்மா? ஐயோ டேய் ஆதி, என்னம்மா? டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரம் வந்துறியா? எனக்கு வேலை இருக்குமா, கேசவன் வர சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்துருவாங்க. எப்பவுமே வேலை தான். வாங்கம்மா. எஸ்கியூஸ் மீ, ஒரு டோக்கன் கொடுங்க. வாங்கம்மா. பன்னெண்டாம் நம்பர் உள்ள வாங்க. பதிமூணாம் நம்பர் வாங்க. அபரஞ்சி, ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர் 4 மணிக்கு வேற கேஸ் பார்க்க வெளியில போயிடுவாராம். அது தெரியாம நான் எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துட்டேன். டாக்டர் ஒரே டென்ஷனா இருக்காரு. இப்போ என்ன பண்ணதுனே தெரியல. சிம்பிள் மேட்டர், நான் பாத்துக்கிறேன். நந்தினி வாங்க. லாஸ்ட் என்ன நம்பர் கொடுத்தீங்க? 15. 16 யாருங்க? உங்க நம்பர் 32ங்க. நீங்க அங்க போங்க. எதுக்குங்க? சொன்னா கேளுங்க. 17 யாருங்க? என்னங்க ஸ்கூலில் நடத்துறீங்க, டோக்கன் கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொருத்தர் தானே போயிட்டுருக்கோம், அப்புறம் எதுக்கு வரிசையில் உட்கார சொல்கிறீங்க? முட்டாள்தனமாக இருக்கு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம போறீங்களா? 18 யாருங்க? நான் தான். Idiots. உங்க நம்பர் என்ன? 30. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உட்காருங்க. இதே மாதிரி எல்லாரும் நம்பர் படி வரிசையா உட்காருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நெஞ்சு வலி சார். அபரஞ்சி, யூ ஆர் ரியலி கிரேட். ½ அன் ஹவரில் இவ்வளோ பேஷண்ட்டை எப்படி பார்க்க போகிறோன்னு ஒரே டென்ஷனாக இருந்தேன். சரியான நேரத்தில் சரியான ஐடியா கொடுத்தம்மா. யூ ஆர் பிரில்லியன்ட் கேர்ள். சே, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு திட்டிட்டுமே. டே தாடி தாண்டவராயா, உனக்கெல்லாம் மண்டைக்குள்ள மூளையா இல்லையாடா? சுத்த கிறுக்கு பையன் பிள்ளையா இருக்கிறியாடா? சாப்பிடும்போது திட்டாதப்பா, சரிக்கா நம்ம சொல்லியிருக்குது. டே நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ற திங்கிற பத்தியே பேசிட்டு இருக்கிற. நீ எல்லாம் எந்த காலத்துல உருப்பட போற? ஆளையும் பாரு, மூஞ்சியும் பாரு. என்னப்பா ஆச்சு? அட பெருமாளே, ஸ்கூல் பிள்ளையெல்லாம் பரிச்சு எழுதின பேப்பரை திருத்தலாமேனு வீட்டில் வச்சிருந்தேன். இந்த தின்னி பையன் பூரா பேப்பரையும் கொண்டு போய் எடைக்கு போட்டு இங்கே வந்து உட்காந்து பேரிச்சம்பளம் தின்ட்டு இருக்கிறான் பாரு. வாதியார் உள்ள மக்குங்கிறது என்ற விஷயத்துலேயும் சரியா போச்சு பாரு. இவனை எல்லாம் பெத்த நேரத்துக்கு பேசாம ஒரு எருவு மாடை பெற்றிருந்தாலும் டெய்லி 15 லிட்டர் பால் நாச்சு கொடுத்துருக்க. நல்லா தின்றாடே தின்னி பயல. டே கேசவா, அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்குற விஷயத்த மனசுக்குள்ளாரே போட்டு குழப்பிக்காம பேசாமல் நாளைக்கு நீ நேர்லேயே போய் சாரி கேளு.
சிஸ்டர் அபரஞ்சிருக்காங்களா? அப்படி இங்கே யாரும் இல்லை. நேற்று டாக்டர் கூட பாராட்டினாரு. ஓ அவங்களா? அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். கேம்புக்காக நேற்று ஒரு நாள் மட்டும் வந்திருந்தாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது, ஆனால் அன்னை காப்பகத்தில் தங்கியிருக்கிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். வாடா போகலாம். ஏய் உட்கார் பேசாம. இது நம்ம ஊர் கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அறிவில்லை, தான் யாருன்னே தெரியாத பொண்ணு போய் கிண்டல் பண்ணிக்கடா. இன்னும் அக்கா தங்கச்சி பார்க்கல, போய் அங்கே போய் தொலைங்கடா. போடா வாமா. சரி இங்கே நான் வந்துடுறேன். சரிடா. யாரையாம எங்க கூட்டிட்டு போறான்? யார் நீங்க? மேடம் அபரஞ்சிருக்காங்களா? இல்லையேங்க, காலையில 7 மணிக்கு போனா நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க போறாங்க என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. தேங்க்ஸுங்க. எப்பட்றா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் முடியுது? வணக்கம் சாமி. வணக்கண்ணே. ஆதி வாங்கண்ணே. என்ன அது சௌக்கியமா? தொழிலெலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயப்பனார்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. ஏன்பா ஆதி, அடுத்த வாரம் கார்த்திகை ஒன்று பிறக்க போகுது. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் 1ஆம் தேதி கோவிலுக்கு வந்து செய்ய வேண்டியது செஞ்சிருவீங்க. இந்த வருஷம் 25வது ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக செய்யலான்னு இருக்கோம். அதுக்காக முன்கூட்டியே எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இதில் இருக்கிற எல்லாமே ஐயப்பனுக்கு தான். எடுத்துகிட்டு போங்க. சரி வராது. வாங்க. வரேன் கேசவா. சரிங்க. தம்பி. டேய் அந்த பொண்ணு ட்ரெஸ் தான் கண்டுபிடிச்சிட்டீல, அப்புறம் ஏன் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லைடா, நேரில் பார்த்து இன்னும் சாரி சொல்ல முடியலையே. என்னடா மாப்பிள்ள இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறேன்? அந்த வார்டன் சொல்லுச்சு இல்லையா, டெய்லி காலையில் 7 மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லி. 6:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் போனால் அந்த பொண்ணை பார்த்து பேசலாமல்லாம். தேங்க்ஸ் ராசினு. வாழ்க்கையிலே இப்போ தான் முறையாக ஒரு உருப்படியான ஐடியா சொல்லியிருக்கேன். அப்போ ஒன்று பண்ணு, நாளைக்கு காலைல 6 மணிக்கு நீ என் கூட வந்துடுற. 6 மணிக்கா?